இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்க போகிறோம். நாம் எல்லாரும் நம்முடைய வேத வசனங்களை நாம் கரங்களிலே எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இப்போ நம்ம பல வாரமாக வேத வசனத்தை வாசிப்பதை குறித்து, வாசித்து புரிந்து கொள்வதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். போன வாரம் என்ன சொன்னேன்? வேதத்துல பழைய ஏற்பாட்டில் எத்தனை பிரிவு இருக்கிறது, புதிய ஏற்பாட்டில் எத்தனை பிரிவு இருக்கிறது, அதே மாதிரி முழு வேதாகமத்திலையும் 3 பிரிவு இருக்கிறதுன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? டிஸ்கிரிப்டிவ் பேசேஜ், பிரிஸ்கிரிப்டிவ் பேசேஜ், ரெவலேட்டரி பேசேஜ். அதாவது டிஸ்கிரிப்டிவ் பேசேஜ் அப்படின்னா என்ன? நடந்த ஒரு சம்பவத்தை விவரிக்கக்கூடிய வேத வசனங்கள். பிரிஸ்கிரிப்டிவ் பேசேஜ் அப்படின்னா அதை வாசிக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய கூடாது, டூ டோன்ட், இதை செய், இதை செய்யாதே, அதுக்கு பேர் தான் என்னது? பிரிஸ்கிரிப்டிவ் பேசேஜ். மூன்றாவது ரெவலேட்டரி பேசேஜ் அப்படின்னா என்ன? கடவுள் யார், எப்படிப்பட்டவர் என்பதை விளக்கக்கூடிய வேத வசனங்கள். அப்போ நீங்க பைபிள் படிக்கும்போது இதை மூணுத்தையும் உங்க மைண்ட்ல என்ன பண்ணிக்கணும்? வச்சுக்கிட்டு பைபிளை படிக்கணும். அப்போ நீங்க படிக்க 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 உங்களுக்கே என்ன தெரியும்? ஓ, இது என்ன? நடந்த சம்பவத்தை விளக்கக்கூடிய ஒரு வேத வசனங்கள். இன்னொரு வசனம் வரும்போது இதை செய், இதை செய்யாதன்னு வரும்போது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? ஓ, இது என்ன? நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய கட்டளைகள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க முடியும். மூணாவது, கடவுள் யார், கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்கக்கூடிய வேத வசனங்கள். இப்போ ஒரு சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு சொல்வாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். அப்போ அந்த இடம் என்னது? கடவுளை பற்றிய ஒரு வெளிப்பாடு, இயேசுவை பற்றிய ஒரு வெளிப்பாடு. இயேசு சொல்வார், நானே நல்ல மெய்ப்பன் அப்படின்வாரு. அப்போ அது அவரை பற்றிய ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிற ஒரு வேத வசனம். அப்புறம் நீங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா தூதன் மரியாள் கிட்ட சொல்லுவான், நீ உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது, அந்த குழந்தைக்கு என்ன பேரிடு? இயேசு என்று பேரிடு. இயேசு அப்படின்னா அவர் யாரு? இரட்சகர். இன்னொரு விதத்துல இயேசு அப்படின்னா என்ன தெரியுமா? God is salvation. கடவுள் ரட்சிப்பை கொடுக்கிறவர். அப்போ இது என்ன அப்படின்னா கடவுளுடைய தன்மை. அப்போ அந்த இடத்துல அந்த பெயர் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது? கடவுளை பற்றிய ஒரு வெளிப்பாட்டை நமக்கு கொடுக்கிறது. இயேசு யார்? அவர் ரட்சிக்கிறவர், அவர் கடவுள், அவர் நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவர் என்பதை அந்த வார்த்தை என்ன பண்ணுகிறது? நமக்கு வெளிப்படுத்துகிறது. சரி, இப்போ இன்றைக்கு உங்களுக்கு புரியும்படியாக பிரிஸ்கிரிப்டிவ் பேசேஜ்ல இருந்து, அதாவது இயேசு என்ன செய்யணும்னு சொல்றாரு அப்படின்றதுல இருந்து என்ன பண்ண போறோம்? ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அப்போ பிரிஸ்கிரிப்ஷன்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ இயேசு என்ன சொல்றாரு? இதை செய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாம் அதை என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். சரி, முதலிலே இயேசு இதை செய் என்று என்ன சொல்லுகிறார் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். இது ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், அதை மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். நீங்க சில நினைச்சுக்கலாம், என்ன ஏற்கனவே சொன்னதே திரும்ப சொல்றார். இப்போ உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ நம்ம வீட்டுல இருந்து வெளியே போகும்போது பிள்ளைங்களை வீட்டுல விட்டுட்டு போறோம். என்ன சொல்லிட்டு போவோம்? பெற்றோர் பத்திரமா இருங்க, அப்புறம் டோர் எல்லாம் என்ன பண்ணுங்க? பூட்டி வச்சுக்கோங்க. யார் கதவை தட்டினாலும் என்ன பண்ணக்கூடாது? கதவை தரக்கூடாது. சரி, ஒரு வாட்டி சொல்லிட்டீங்க. மறுபடியும் வீட்டுல இருந்து நீங்க வெளியே போகும்போது அதை சொல்வீங்களா, சொல்ல மாட்டீங்களா? நீங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே, சொல்லுங்க. மறுபடியும் வெளியே போகும்போது சொல்வீங்களா? மறுபடியும் வெளியே போகும்போது சொல்வீங்களா? மறுபடியும் வெளியே போகும்போது சொல்வீங்களா? பசங்க என்ன நினைப்பாங்க? ஆமா, இந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வேற வேலையே இல்லை, சொன்னதே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க சொல்லி. ஆனா நீங்க சொல்லிட்டு தான் இருப்பீங்க. ஏன் சொல்வீங்க? ஏன்னா உங்க பிள்ளைங்களுடைய சேஃப்டி உங்களுக்கு முக்கியம். அதே மாதிரிதான் சபையினுடைய பாதுகாப்பு யாருக்கு முக்கியம்? எனக்கு முக்கியம். அதனால நீங்க உங்களுக்கு போர் அடிச்சா கூட சொன்னதையே நான் திரும்ப என்ன பண்ணிட்டே இருப்பேன்? சொல்லிட்டே இருப்பேன். போன வாரத்துல ஒருத்தவங்க வீட்டுல பைபிள் ஸ்டடி நடந்தது. அப்போ நான் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நீங்க இது வரைக்கும் சர்ச்சுக்கு வந்ததுல
நான் நிறைய முறை சொன்ன வார்த்தையில உங்களுக்கு ஞாபகமா இருக்கிற வார்த்தை என்னது அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, நித்திய ஜீவன் அப்படின்னாங்க. ஏன்னா அதை சொல்லி 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 அவங்க மைண்ட்ல என்ன ஆயிடுச்சு, அது பதிஞ்சிடுச்சு. நித்திய ஜீவன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதே மாதிரிதான் உங்களையும் நான் சில எப்பயாவது வரும்போது கேட்கும் போது உங்களுக்கும் என்ன வரும், சில வார்த்தைகள் ஞாபகத்தில் வர வேண்டும். ஏனென்றால் அவைகள் என்னது, மிக மிக முக்கியமானவைகள். ஆகவே அந்த முக்கியமானவைகளை நான் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்ணிட்டே இருக்கிறேன், சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அதுல மாதிரிதான் இது ஏற்கனவே சொன்னதுதான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். எந்த எந்த கண்ணோட்டத்துல சொல்றேன் அப்படின்னா, இயேசு நமக்கு இதை செய் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கிறார், சொல்லி இருக்கிறார். ஆகவே இதை நாம் என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். சரி, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். சரி, இதுல இயேசு கொடுக்கிற கட்டளை என்ன செய்யணும்னு சொல்றாரு, என்ன செய்ய சொல்றாரு, மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப இந்த வார்த்தையை பொதுவா கிறிஸ்தவத்துல நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஓ இயேசு மனம் திரும்புன்னு சொல்லிட்டாரு, அப்போ யார் மனம் திரும்பணும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மனம் திரும்ப வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை செய்கிறவர்கள், தீமை செய்கிறவர்கள், குடிகாரர்கள், தப்பான காரியங்களை செய்கிறவர்கள் என்ன பண்ண வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இயேசு இதை யாருக்கு சொல்றார் அப்படின்னா, அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் வச்சுதான் நம்ம பார்க்கணும். இயேசு இந்த யாருக்கு பிரசங்கம் பண்ணுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் என்ன பண்றார், பிரசங்கம் பண்றார். இஸ்ரவேல் ஜனம் யார், ஏற்கனவே கடவுளை பற்றிய அறிந்த ஜனம். அப்ப ஏற்கனவே இவங்களுக்கு கடவுளை பற்றி தெரியும், கடவுளுடைய கட்டளையை பெற்றவர்கள். ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாதவங்க, கீழ்ப்படியாதவங்க. அப்போ இப்போ எந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா, கடவுளுடைய வசனமே முழுமையாக மறந்து போய்விட்டது. இப்போ அவங்க கடவுளுடைய வசனம்னு நினைச்சு மனித போதனைகளையும் மனித பாரம்பரியங்களையும் மூட பழக்க வழக்கங்களையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த ஜனங்களை பார்த்துதான் இயேசு சொல்றாரு, நீங்க உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது, கடவுளுடைய வார்த்தை என்ன என்பதை அறிந்திருந்தவங்களா இருந்தீங்க. ஆனா நாளடைவுல எப்படி மாறிட்டீங்க, மனித போதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக, மனித பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக, மூட பழக்க வழக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக மாறிட்டீங்க. நீங்க என்ன பண்ணணும், மனம் திரும்ப வேண்டும். புரியுதுங்களா நான் சொல்றது? சரி, ஒரு சில வசனங்கள் பழைய ஏற்பாட்டில இருந்து ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எரேமியா 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். எரேமியா 5, 1, 2, 3. நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும், எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் என்றாலும் பொய்யானை இடுகிறார்களே. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். சோ இப்போ இந்த மக்களுக்கு ஆண்டவர் உரைக்கிறார். என்ன உரைக்கிறார், தீர்க்கதரிசி மூலமா, நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும். சோ இதெல்லாம் யாருக்கு சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் சொல்லப்படுகிறது. ஏன் நியாயம் செய்கிற மனுஷன் அங்க இல்ல. சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும், எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு என்ன கொடுப்பேனா, மன்னிப்பு தருவேன். அப்போ கர்த்தர்
தீர்க்கதரிசி மூலமா என்ன சொல்றாரு? தேடி பாருங்க, நியாயம் செய்கிற மனுஷன் யாராவது இருக்கிறானா, சத்தியத்தை தேடுகிற மனுஷன் யாராவது இருக்கிறானா அப்படின்னு தேடுங்க. அப்படி யாராவது இருந்தா இந்த தேசத்துக்கு நான் என்ன கொடுக்க போறேன்? மன்னிப்பு கொடுக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க ஒருத்தர் கூட அப்படி இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் என்றாலும் என்ன பண்றாங்களாம்? பொய் ஆணை இடுகிறார்களே. கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கலும் கெட்டியாக்கி, கண்மலையை பார்க்கலும் கெட்டியாக்கின என்ன? கண்மலை ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருக்குதான், கடினமா இருக்குதான். அதை விட இவங்க என்ன பண்ணிக்கிறாங்களாம்? தங்க முகங்களை கடினமாக்கி கொள்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். அதுதான் என்னது? மனம் திரும்ப மாட்டோம் என்று சொல்றாங்களாம். ஆங்கிலத்தில் வரும், they say that we will not repent. அப்போ நாங்கள் மனம் திரும்ப மாட்டோம் என்று யார் சொல்லுகிறா? தேவனால் கட்டளை பெற்ற ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவங்க வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது? சீர்கெட்ட ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது. அப்போ அவங்கள பார்த்து தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு. இந்த அவலத்தை, இந்த வேதனையை தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்? இந்த ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டோம் என்று என்ன பண்ணுகிறார்கள்? சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து காலத்துல இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார். இயேசு பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் வந்து பிரசங்கம் பண்ணுகிறார். என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று என்ன பண்ணுகிறார்? பிரசங்கம் பண்ணுகிறார். அதே பிரசங்கத்தை தான் யார் பண்றார்? இயேசு பண்ணுகிறார். இயேசு தன்னுடைய சீஷர்களை ட்ரெயின் பண்ணி அவரும் யார்கிட்ட தான் அனுப்புறாரு? இதே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போய் என்ன பண்ணுங்கள்? இந்த தேவ ராஜ்யத்தை பற்றிய, மனம் திரும்புதலை பற்றிய செய்தியை அவர்களுக்கு என்ன பண்ணுங்கள்? சொல்லுங்கள் என்று இயேசு என்ன பண்றாரு? அவங்களுக்கு அனுப்புறார். இப்போ அப்போஸ்தலர் நடபடிகளை எடுத்தீங்கன்னா ஆதி திருச்சபையிலையும் இதே காரியம் தான் நடக்கிறது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 17-20 வரைக்கும் வாசிக்கலாமா? சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடியினாலே கர்த்தருடைய சந்நிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும், முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும், உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். இது என்ன? பேதுரு பண்ற பிரசங்கம். அப்போஸ்தலர் காலங்களிலே இந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த அந்த காலகட்ட சூழ்நிலையிலே பேதுரு என்ன பண்றாரு? அந்த 12 கூட எழுந்து நின்று என்ன பண்றாராம்? பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த பிரசங்கம் பண்ணி அவர் என்ன பண்றாரு? அங்க கூடி வந்த யூதர்கள், அவங்கெல்லாம் எங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 ஊர்ல இருந்து என்ன பண்றாங்க? பல இடங்கள்ல இருந்து அந்த இடத்துக்கு வர்றாங்க, எருசலேமுக்கு வர்றாங்க. எதுக்குன்னா பெந்தேகோஸ்தே என்னும் நாளை கொண்டாடுவதற்காக வர்றாங்க. அப்போ அவங்க வரும்போது அங்கே பேதுரு எந்திரிச்சு நின்னு என்ன பண்றாரு? பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி சொல்றாரு, நீங்கள் உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி என்ன பண்ணுங்கள்? குணப்படுங்கள் அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தத்துல சொல்றாரு? நீங்க ஒரு காலத்துல சரியான வழியில போயிட்டு இருந்தீங்க, சரியான பாதையில போயிட்டு இருந்தீங்க. இப்போ நாள் அடைவுல அந்த நல்ல பாதையை விட்டுட்டு ஒரு தவறான பாதையில என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்போ நீங்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த பாதையிலிருந்து என்ன பண்ணுங்க? திரும்புங்க. உங்க மனத்தை என்ன பண்ணுங்க? திருப்புங்க. இப்போ சரியான பாதைக்கு நேராக என்ன பண்ணுங்க? வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? இங்கே பேதுரு அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார். உடனே அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அவங்க இருதயத்தை குத்தப்பட்டவர்களாக பேதுரு கிட்ட கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்ய வேண்டும்னு. உடனே இந்த வசனத்தை சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அன்றைய தினம் 3000 பேர் என்ன பண்றாங்க? ஆதி திருச்சபையிலே இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களாக என்ன பண்றாங்க? இணைக்கப்படுறாங்க, சேர்க்கப்படுறாங்க. இயேசு ஊழியம் செய்த போது அவர் சந்தித்த அநேகரிடத்திலே இந்த வார்த்தைகளை இயேசு பேசி இருக்கிறார்.
யார் யார்கிட்ட எல்லாம் பேசினார், எந்த சூழ்நிலையில பேசினார் பார்ப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 30-32 வசனம் வரைக்கும் வாசிப்போம். வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். சோ பாவிகள் மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று இயேசு என்ன பண்ணுகிறார், சொல்லுகிறார். இந்த இடத்துலயும் இந்த பாவிகள் என்று அவர் சொல்லும்போது ரெண்டு கூட்டத்தையும் சேர்த்து தான் சொல்றார். அதாவது இங்க இயேசு பேசுற ஆடியன்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதபாரகர், பரிசேயர், அப்புறம் ஆயக்காரர், பாவிகள். இப்போ வேதபாரகர், பரிசேயர், ஆயக்காரர், பாவிகள். இப்போ இந்த வேதபாரகர், பரிசேயர் தான் கடவுளுடைய கட்டளையே திரிக்கிறவர்கள், கடவுளுடைய கட்டளையை மாற்றி அமைத்தவர்கள், கடவுளுடைய போதனையை தூக்கி எறிந்துவிட்டு மனித போதனைகளை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள், மனித பாரம்பரியங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள், மூட பழக்க வழக்கங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள். அப்போ இவங்க கடவுளுடைய பார்வை இவங்க யாரு? இவங்க தான் இருக்கிறதுலே மகா பெரிய பாவிகள். யார்? இந்த வேத பாரகரும் பரிசேயரும். ஓகேங்களா? ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவங்க நினைச்சுக்கிறது நாங்கள்லாம் நீதிமான்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். புரியுதுங்களா நான் சொல்றது? அவங்க கடவுளுடைய பார்வையில அவங்க மகா பெரிய பாவிகளா இருக்கிறாங்க. ஏன்னா வேதத்தை என்ன பண்ணிட்டாங்க, புரட்டிட்டாங்க. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, தாங்கள் நீதிமான்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். சரிங்களா? இப்ப இவங்க ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு யாரெல்லாம் ஒத்து வரலையோ அவங்கெல்லாம் யாரு? பாவிகள். யார் சர்டிபிகேட் கொடுக்குறா? இவங்க பரிசேயரும் சதுசேயரும் வேதபாரகரும் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. என்ன சர்டிபிகேட்? நாங்க வச்சிருக்கிற ரூல்ஸ் பிரகாரம் நீ நடக்கலன்னா நீ யாரு? பாவி. அதனால இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆயக்காரரும் பாவிகளும் யாரா இருக்கிறாங்க? எந்த லிஸ்ட்ல இருக்கிறாங்க? பாவிகள் என்ற லிஸ்ட்ல இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இயேசு கடவுள் இங்க வந்திருக்கிறார். இங்க வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து இந்த எல்லாருக்கும் அவருடைய போதனையை கொடுக்கிறாரு. யாரெல்லாம் அவருடைய போதனையை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் கடவுளாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன கொடுக்கிறாரு? மன்னிப்பு கொடுக்கிறாரு. அவரோடு ஒரு நல்ல ஐக்கியத்தையும் உறவையும் அவங்களுக்குள்ள என்ன பண்றாரு? ஏற்படுத்துறார். இப்போ இவங்க வந்து என்ன கேட்கிறாங்க, இவர் யார் கூட உட்கார்ந்துருக்கிறாரு? ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அவங்க தான் இவங்களுக்கு என்ன சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க? பாவின்னு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த பாவிகளோடு யார் உட்கார்ந்துருக்கிறா? இயேசு உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, நீதிமான்களை அல்ல அப்படின்னா என்ன சொல்ல வராரு? நீங்க உங்களுக்கு நீதிமான்கள் என்ற ஒரு சர்டிபிகேட் என்ன பண்ணிருக்கிறீங்க? கொடுத்திருக்கிறீங்க. அதனால நீங்க என்னைக்குமே என்ன பண்ண போறதில்ல? மனம் திரும்ப போறதில்லை. அதாவது நீதிமான்கள் அப்படின்னு யாரெல்லாம் தங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்துக்கிறாங்களோ அவங்க ஒரு நாளும் அவங்க மனதுல மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு என்ன பண்ணவே வராது, வரவே வராது. அப்போ இவங்களுக்கே நீதிமான் என்ற ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறதுனால இயேசு என்ன சொல்றாருன்னா, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு என்ன பண்ண வந்தேன்? அழைக்க வந்தேன். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை கேட்கக்கூடிய வேத பாரகர், பரிசேயர் ஒரு நாளும் என்ன பண்ண போறதில்ல? மனம் திரும்ப போறதில்ல. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை கேட்கிற ஆயக்காரரும் பாவிகளும் என்ன பண்ண போறாங்க? மனம் திரும்ப போறாங்க. இவங்க எல்லாரும் ஒரே கூட்டத்தில் இருக்கிறவங்க தான். எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததி தான். ஆனா அந்த சந்ததியில ரெண்டு குரூப்பா அவங்களே ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க? பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனா இயேசு என்ன சொல்ல வர்றார்னா, யாரெல்லாம் என்னுடைய போதனை கேட்டு மனம் திரும்புகிறீர்களோ அவர்கள் என்னோடு இணைக்கப்படுவீர்கள், தேவனோடு இணைக்கப்படுவீர்கள். தேவனோடு உங்களுக்கு என்ன உண்டு? நல்ல உறவு உண்டு.
அந்த அர்த்தத்தெல்லாம் சொல்றாரு. நீங்கள் என்னோடு இணைக்கப்பட்டால் நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீதிமான்களாக்கப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் காட், கடவுளோடு நல்ல ஒரு புரிதல் உள்ள ஒரு உறவு. ஐ எம் ரைட் வித் காட். எனக்கும் கடவுளுக்கும் என்ன இல்லை, எந்த மனஸ்தாபமும் இல்லை, மனக்கசப்பும் இல்லை. இப்போ எனக்கும் கடவுளுக்கும் மனஸ்தாபம் இருக்கு, கடவுளுக்கும் எனக்கும் மன கிளேசம் இருக்குது, அல்லது மன கஷ்டம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் எந்த தப்பு செய்யல, நான் தான் கடவுளுக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கிறேன், தப்பு பண்ணியிருக்கிறேன். அதனால எனக்கும் கடவுளுக்கும் என்ன இல்லை, நல்ல உறவு இல்லை. ஆனா என்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய நான் என்னை ஒப்பு கொடுக்கிறோனோ, அப்பவே எனக்கும் கடவுளுக்கு என்ன வந்துருச்சு, நல்ல ஒரு ஐக்கியம், உறவு வந்து விட்டது. அப்ப இங்க இயேசு அதை தான் சொல்றாரு, என்னுடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஆயக்காரரும் பாவிகளும் மனம் திரும்பி விட்டார்கள், அவர்களை அழைப்பதற்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், வந்திருக்கிறேன். அப்படின்னா இந்த மனம் திரும்புதலின் செய்தி எல்லாருக்குமானது. யார் அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறார்களோ அவர்கள் கடவுளோடு என்ன பண்ணப்படுகிறார்கள், இணைக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, லூக்கா 13ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடே கலந்திருந்தான். பாருங்க, கலிலேயாவில் இருக்கக்கூடிய சிலர் அவர்களை பிலாத்து என்ன பண்றாரு, கொலை செய்து அவருடைய ரத்தத்தை எடுத்து எதுல கலந்துட்டானா, பலி செலுத்துகிற அந்த ரத்தத்தோடு என்ன பண்ணிட்டானா, கலந்து விட்டான். சரி, அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். யாருக்கு அறிவிக்கிறார்கள், இயேசுவுக்கு அறிவிக்கிறார்கள். அப்புறம் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு, இந்த பிலாத்து யாரையெல்லாம் கொன்று அவங்களுடைய ரத்தத்தை சிந்தினானோ அவங்க எல்லாரும் மற்ற எல்லாரை விட மிகப்பெரிய பாவிகள் என்று நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்கிறார். ஏன்னா பொதுவா நம்ம அப்படித்தானே யோசிப்போம். ஒருத்தருக்கு ஒரு கொடிய நோய் வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவோம், இவர் என்ன பாவம் செஞ்சாரோ அவருக்கு என்ன வந்துருச்சு, கொடிய நோய் வந்துருச்சு. ஒரு பெரிய ஒரு அழிவு ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா உடனே என்ன சொல்லுவோம், இவர் ஒரு பெரிய தவறு செய்துட்டால் அதனால்தான் என்ன வந்துருச்சு, இவருக்கு அழிவு வந்துருச்சு. இப்போ ஒரு நான் நினைக்கிறேன் 2004 சுனாமி வந்தது. கரெக்டா எனக்கு தெரியல, 2004 தானா, டிசம்பர் 26ஆம் தேதி என்ன வந்தது, சுனாமி வந்தது. மெரினா பீச்சோரம் நடந்து போன நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க, சுனாமியில மாட்டிக்கொண்டாங்க. கடலோர பகுதிகள், கடலூர், நாகப்பட்டினம், அந்த மாதிரி கடலோர பகுதி, பாண்டிச்சேரி, இந்த மாதிரி இடங்கள்லாம் பெரிய அழிவு என்ன பண்ணுது, ஏற்பட்டது. உடனே என்ன சொல்லிட்டாங்க கிறிஸ்தவங்கெல்லாம், தேவன் என்ன இறக்கிட்டாரு, நியாய தீர்ப்பை கொண்டு வந்துட்டார். அந்த பாவிகள் அப்படிப்பட்டவர்கள்லாம் சுனாமி வந்து என்ன பண்ணி விட்டது, அவர்களை உள்வாங்கி கொண்டு சென்று விட்டது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில ஒரு பெரிய வெள்ளம் வந்தது, நிறைய அழிவு வந்தது, உயிர் சேதங்கள் வந்தது. உடனே ஒரு சில ஊழியக்காரங்களை என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, சென்னை மிகப்பெரிய பாவத்தின் தலைநகரம், ஆகவே சென்னையில என்ன வந்து விட்டது, பெரிய அழிவு வந்து விட்டதுன்னு சொன்னாங்க. சொன்னவருடைய ஊர்லயே என்ன வந்துருச்சு, அதே மாதிரி மழை வந்து பெரிய வெள்ளம் வந்து பெரிய அழிவு வந்துருச்சு. உடனே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ உங்க ஊர்ல நீங்களும் என்ன ஆயிட்டீங்க, பெரிய பாவம் செஞ்சிட்டீங்க, அதனால உங்க ஊர்ல என்ன வந்துருச்சு, அழிவு வந்துருச்சு. ஸோ இது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் மக்களுடைய மனப்பான்மை மாறல. என்ன மாறல, இந்த மாதிரி யாரோ ஒருவருக்கோ அல்லது ஒரு இடத்துலையோ பெரிய அசம்பாவிதம் நடந்து விட்டால் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், பெரிய பாவம் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இப்ப இயேசு ஒண்ணு சொல்றாரு பாருங்க, அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு என்ன சொல்றாரு, அந்த மாதிரிலாம் கிடையாது, இவங்கெல்லாம் ஏதோ பெரிய பாவிகள், அதனால இவங்களுக்கு இப்படிப்பட்ட அழிவு வந்ததுன்னு நீங்க நினைக்காதீங்க. அதனால அப்படிலாம் என்ன வரல, அவங்களுக்கு அழிவு வரல. அப்புறம் நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் என்ன சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் அப்படின்னா என்ன,
இவங்களுக்கு அழிவு வந்தது, இவங்க ஒரு பாவி அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க நினைக்கிறீங்க. ஆக்சுவலா நீங்களே எந்த லிஸ்ட்ல தான் இருக்கிறீங்க? மனம் திரும்ப வேண்டிய லிஸ்ட்ல தான் இருக்கிறீங்க. நீங்க மனம் திரும்பலனா நியாய தீர்ப்பு என்று ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நியாய தீர்ப்பு என்ற அந்த நாளிலே நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவீர்கள்? கெட்டு போவீர்கள் என்று இயேசு அவங்களுக்கு சொல்றார். அப்போ மனம் திரும்ப மனம் திரும்ப வேண்டுவதற்கான சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும் போது ஒவ்வொருவரும் அதை என்ன பண்ண வேண்டும்? பயன்படுத்தி என்ன பண்ணிட வேண்டும்? மனம் திரும்பி விட வேண்டும். இல்லை என்றால் ஒவ்வொருவருக்கான நியாய தீர்ப்பு என்ன பண்ணியிருக்கிறது? வரப்போகிறது, காத்திருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பில் யாரும் என்ன பண்ண முடியாது? தப்பித்து கொள்ள முடியாது. சிலர் இருக்கிறாங்க, நான் பண்றதெல்லாம் பண்ணுவேன், கடைசி எனக்கு எப்போ நான் சாவேன்னு எனக்கு தெரியும் இல்லையா, ஏசு எப்போ வரப்போறாரு எனக்கு தெரியும் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவேன்? நானு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிடுவேன். அதெல்லாம் இயேசு கிட்ட என்ன பண்ணாது? நடக்காது. இப்போ வாய்ப்பு கொடுக்கப்படும் போதே என்ன பண்ணணும்? மனம் திரும்பி விட வேண்டும். அல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே 3 உவமைகளை இயேசு சொல்லுகிறார். ஒரு உவமை, 100 ஆடுல ஒரு ஆடு காணாம போயிடும். இன்னொரு உவமை, 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு காணாம போயிடும். இன்னொரு உவமை, 2 குமாரர்கள்ல ஒரு குமாரன் என்ன ஆயிடுவான்? தகப்பன் வீட்டை விட்டு போய் விடுவான். இந்த 3மே ஒரே அர்த்தத்தை சொல்லுகிற உவமைகள். இப்ப இதுல என்ன வருது? சம்பவங்கள், 3 விதமான சம்பவங்கள். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், டிஸ்கிரிப்டிவ் பேசேஜ். இப்ப இதுல 3 சம்பவங்களை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? விவரித்து சொல்லுகிறார். ஒருவனுக்கு 100 ஆடு இருந்தது. அந்த 100 ஆடுல ஒரு ஆடு என்னாச்சு? காணாமல் போய்விட்டது. அவன் போய் அதை தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்றான்? கொண்டு வரான். அடுத்தது, ஒரு பெண்மணிக்கு 10 வெள்ளிக்காசு இருந்தது. ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போய்விட்டது. அந்த பெண்மணி விளக்கை கொளுத்தி அதை என்ன பண்ணுகிறாள்? தேடி கண்டுபிடிக்கிறாள், சந்தோஷம் அடைகிறாள் என்று சொல்லுகிறார். அடுத்தது, 3வது என்ன சொல்றாரு? 2 குமாரர்கள் ஒரு தகப்பனுக்கு இருந்தார்கள். அதுல ஒருவன் என்ன பண்ணிட்டான்? இளைய குமாரன் தகப்பனுடைய சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு பிரிச்சுக்கிட்டு அவன் தூர தேசத்துக்கு போய் அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? வீணாக்கிட்டு அவன் மிக கஷ்டத்திலே இருந்தான். அவனுக்கு புத்தி தெளிந்தது. அவன் மறுபடியும் எங்க வரான்? தகப்பன் இடத்திற்கு வரான். தகப்பன் அவனை மறுபடியும் என்ன பண்ணினான்? சேர்த்து கொண்டான். அப்படின்னு 3 உவமைகளை இயேசு சொல்லுகிறார். 3மே ஒரே கருத்தை பேசுகிற உவமைகள். அந்த ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இங்க வாஸ்தவம் இல்லையா? மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் என்ன உண்டாகுமா? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவும் அதே அர்த்தம் தான். நீதிமான் யாரு? அங்க இருக்கிற பரிசேயர், வேத பாரகர். அவங்க என்ன நினைக்கிறாங்க? நான் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க யார பாவின்னு குத்தி முத்திர குத்தி வச்சிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புவதற்கு அவங்க என்னவா இருக்கிறாங்க? ஆயத்தமா இருக்கிறாங்க. அவங்க தான் யாரு? காணாமல் போன ஆடு. அவங்க தான் யாரு? காணாமல் போன காசு. அவங்க தான் யாரு? காணாமல் போன அந்த இளைய குமாரன். அவங்களுக்கு எங்க இடம் இருக்குது? தகப்பன் வீட்டுல இடம் இருக்குது. நித்திய ஜீவனில் அவங்களுக்கு என்ன இருக்குது? இடம் இருக்கிறது. அதுதான் இயேசு சொல்றாரு, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இத சிலர் எதோட கனெக்ட் பண்ணிக்குவாங்கன்னா, ஞானஸ்தானத்தோட கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுத்து வந்துருச்ச உடனே சொல்லிடுவாங்க, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல இப்போ என்ன உண்டாகுது? சந்தோஷம் உண்டாகுது. இப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறவரு மனம் திரும்பின அந்த டைம்ல மனம் திரும்பினாரா? சொல்லுங்க. அவர் ஏற்கனவே மனம் திரும்பினவர். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு? ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கிற அந்த நேரத்தில் அவர் மனம் திரும்பல. அவர் ஏற்கனவே மனம் திரும்பிட்டாரு. அவர் மனம் என்னைக்கு திரும்பினாரோ அன்னைக்கு பரலோகத்தில் என்ன உண்டாச்சு? மிகுந்த சந்தோஷம். நம்ம எப்பெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையிலே மனம் திரும்பி கொண்டே இருக்கிறோமோ அப்பெல்லாம் என்ன உண்டாகுது? பரலோகத்தில் மிகுந்த
சந்தோஷம் உண்டாகிறது. ஏன்னா ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் விலையேற பெற்ற ஆத்துமாக்களாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாமல் போக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. நாம் எல்லாரும் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நாம் ஒவ்வொரு முறையும் மனம் திரும்பும் போது பரலோகத்தில் என்ன உண்டாகுது? மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஏனென்றால் நாம் எதை பெற்றுக்கொள்கிறோம்? நித்திய ஜீவனை சுதந்தரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்கள் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 7 சபைகளை குறித்து யோவான் பேசுகிறார். ஆதி திருச்சபையில் இருக்கக்கூடிய 7 சபைகள். இப்போ அந்த 7 சபைகள் எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, சபையினுடைய நிறைவு. அதாவது நீங்க அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல, அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் சபை உருவானது. அப்போ 7 சபை மட்டும்தான் இருந்ததா? இல்ல, நிறைய சபைகள் இருந்தது. ஆனால் அந்த 7 சபைகள் எல்லா சபைகளுக்கான ஒரு அடையாளம். அந்த 7 சபைகள். அப்போ அந்த 7 சபைகளிலும் ஆண்டவர் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த 7 சபைக்கும் என்னது? மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்புன்றார். இப்போ ஒரு சில வசனங்களை வாசிப்போம், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கி விடுவேன். இது எபேசு பட்டணத்து சபைக்கு ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாரு? நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை என்ன பண்ணு? நினைத்து என்ன பண்ணு? மனம் திரும்பு. அப்புறம் ஆதியில் செய்த கிரியைகளை என்ன பண்ணு? செய். அப்போ இவங்க ஒரு சில நல்ல நற்கிரியைகளை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ நாளாக அந்த நற்கிரியைகளை செய்வதை என்ன பண்ணி விட்டார்கள்? நிறுத்தி விட்டார்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பு. அப்படின்னா என்ன? அந்த நற்கிரியைகளை மறுபடியும் என்ன பண்ணு? செய்வதற்கு மனம் திருப்பு, மனதை திருப்பு. நீ ஆதியில் செய்த அந்த நற்கிரியைகளை என்ன பண்ணு? செய். இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனின்று என்ன பண்ணுவேன்? நீக்கி விடுவேன். விளக்கு தண்டு அப்படின்னு சொல்லும் போது ஆங்கிலத்துல லேம்ப் ஸ்டாண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். அதே 2ஆம் அதிகாரத்துல லேம்ப் ஸ்டாண்ட் அப்படின்னா என்னன்னு அர்த்தம் போட்டிருக்குது. என்ன அர்த்தம்? சபை என்று அர்த்தம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அந்த லேம்ப் ஸ்டாண்டை உன்கிட்ட இருந்து நான் எடுத்துருவேன். அப்படின்னா என்ன சொல்ல வராருன்னா, உனக்கு சபை என்கிற அங்கீகாரத்தை நான் தான் கொடுத்தேன். அந்த சபை என்கிற அங்கீகாரத்தை நான் என்ன பண்ணுவேன்? எடுத்து விடுவேன். நீ உன்னை சபை என்று அழைத்துக் கொள்ளலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்ன கிடையாது? சபை கிடையாது. என்னுடைய சபை கிடையாது. அப்போ நமக்கும் அதே அந்த 7 சபையில 2000 வருஷம் கழிச்சு இருக்கிற நம்ம சபை அதுல என்ன ஆகுது? அடக்கமாகுது. அப்ப நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆதியிலே நீ செய்த கிரியை அப்படின்னா என்ன? முதலிலே நீ என்னை ஏற்றுக்கொண்ட போது உன் மனம் எப்படி இருந்தது? உன் மனதிலே என்னை குறித்து வைராக்கியம் எப்படி இருந்தது? நீ எப்பேற்பட்ட நற்கிரியைகளை செய்கிறவர்களாக நீ இருந்தாய். இப்போ என்ன ஆயிட்ட? நாளாக கழுத கட்டு கட்டரும்பான கதையில எல்லாத்தையும் விட்டுட்ட. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? மறுபடியும் அந்த நிலைக்கு வா, மனம் திரும்பு, அந்த நற்கிரியைகளை செய்வதற்கு நீ துவங்கு. இல்லாவிட்டால் நீ உன்னை சபை என்று அழைத்து கொண்டாலும் நான் உன்னை என்ன பண்ண போகிறதில்ல? சபை என்ற அங்கீகாரம் உனக்கு நான் கொடுக்க போவதில்லை. அந்த அங்கீகாரத்தை உன்னிடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்? எடுத்து விட போகிறேன் என்று சொல்லுகிறேன். அப்போ ஆதி திருச்சபைக்கு என்னதான் எச்சரிப்பு? மனம் திரும்பு. 2ஆம் அதிகாரம், அதே 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். என் வாயின் பட்டயத்தால் அப்படின்னா என்ன சொல்ல வராரு? அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம், அவருடைய கட்டளையால் உன்னோடு கூட என்ன பண்ணுவேன்? யுத்தம் பண்ணுவேன். என்ன சொல்வார் ஆண்டவர்? நான் இந்த கட்டளை கொடுத்தேன், நீ அந்த கட்டளைக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியல. நான் அந்த கட்டளை கொடுத்தேன், நீ அந்த கட்டளைக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியல.
அப்போ அவர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி நம்ம கிட்ட சொல்ல சொல்ல அந்த அந்த வாயின் பட்டயம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்மை தோற்கடித்து கொண்டே இருக்கோம். அந்த பட்டயத்துக்கு முன்னாடி நின்று என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கைக்கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். 19வது வசனம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. சோ ஆண்டவர் அந்த 7 சபையில எத்தனை முறை சொல்றாரு, 4 முறை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. அப்போ ஆண்டவர் இயேசு கொடுக்கக்கூடிய ஒரு கட்டளை, திருச்சபை செய்ய வேண்டிய ஒரு கட்டளை என்ன பண்ண வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். யார் தான் மனம் திரும்பணும், முதல்ல சபை தான் மனம் திரும்ப வேண்டும். ஏன்னா இயேசு அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா, அவர் நியாய தீர்ப்பு வரும்போது அவர் பட்சபாதம் இல்லாம என்ன பண்ணணும், நியாயம் தீர்க்கணும். சபையை ஒரு மாதிரியும் சபையை வெளியே இருக்கிறவங்கள ஒரு மாதிரியும் அவர் என்ன பண்ண முடியாது, நியாயம் தீர்க்க முடியாது. அதனால அவர் முன்கூட்டியே நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். என்ன சான்ஸ், நான் வர்றதுக்குள்ள என்ன பண்ணிடு, மனம் திரும்பிடு. நான் வந்ததுக்கு அப்புறமா நீ என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. 2வது இயேசு கொடுக்கிற கட்டளை, அதே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். 2வது இயேசு கொடுக்கிற கட்டளை, என் பின்னே வாருங்கள். என் பின்னே வாருங்கள். சோ நம்ம எல்லாம் யார் பின்னாடி போனோம், நம்ம எல்லாரும், என்னையும் சேர்த்து சொல்றேன், நம்ம எல்லாரும் யார் பின்னாடி போனோம், இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போனோம். இன்னைக்கு சபையை எல்லாம் யார் பின்னாடி போயிட்டு இருக்குது, பெரிய பெரிய ஊழியர்கள், பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், பெரிய பெரிய பாடகர்கள், யூடியூப்ல பிரபலமானவர்கள், அப்புறம் ஃபேஸ்புக்கில் பிரபலமானவர்கள், இன்ஸ்டாவில் பிரபலமானவர்கள், அவர்களுக்கு பின்பதாக திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்குது, போய்கொண்டிருக்கிறது. இப்போ ட்ரெண்டிங் என்ன, ஒருத்தருக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, இன்ஸ்டாவில் எத்தனை ஃபாலோவர்ஸ், ஃபேஸ்புக்கில் எத்தனை ஃபாலோவர்ஸ், யூடியூப்ல எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ், இப்படி தான் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குது. ஆனா இயேசு சீஷர்களை பார்த்து சொல்றாரு, யாரை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள். இப்போ இதுலயும் நிறைய கிறிஸ்தவங்க இயேசுவை பின்பற்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா, இயேசு ஜெபம் பண்ணினார், ஆகவே நான் ஜெபம் செய்கிறேன். இயேசு உபவாசம் பண்ணினார், ஆகவே நான் உபவாசம் பண்ணுகிறேன். இயேசு அற்புதங்களை செய்தார், ஆகவே நானும் என்ன செய்ய போறேன், அற்புதம் செய்ய போகிறேன். இயேசு அநேகருக்கு சுகம் கொடுத்தார், ஆகவே நானும் அநேகருக்கு என்ன பண்ண போகிறேன், சுகம் கொடுக்க போகிறேன். இயேசு பிசாசுகளை துரத்தினார், நானும் பிசாசுகளை துரத்த போகிறேன். இயேசு ஒரு அங்கி மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தார், நானும் எப்படி ட்ரெஸ் போட போறேன், அங்கி மாதிரி ட்ரெஸ் போட போறேன். இப்போ இயேசுவை பின்பற்றனா அதுவா, அப்படியே இயேசு மாதிரியே எல்லாரும் தாடியை வச்சு முடியை நீளமா வச்சு ஒயிட் அங்கி போட்டு ரெட் கலர் துணி போட்டுக்கணுமா? ஒரு சிலர் இயேசுவை எப்படி பின்பற்றாங்கன்னா, அவருடைய முடி, நீங்க இதுல கூட பார்த்திருப்பீங்க, ஒரு டிவி வருது ஏஞ்சல் டிவின்னு. அந்த ஏஞ்சல் டிவியை நடத்துகிறவர் எப்படி வச்சிருப்பார், முடிய அப்படி இப்படி நடுக்கோட எடுத்து இப்படி வாரி தாடி வச்சிருப்பார். யார் மாதிரி இருக்கிறாராம், இயேசு மாதிரி இருக்கிறாராம். அவர் பேர் சாது சுந்தர் சிங்கா, செல்வராஜ். சரி, அப்போ அவரு முடிய அப்படி வச்சு தாடி வச்சிருக்கிறார். யார் மாதிரி இருக்கிறாராம், இயேசு மாதிரி இருக்கிறார். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இயேசு நம்மளை என்ன பண்ணல, அழைக்கவில்லை. இயேசுவை பின்பற்றுவது என்றால் என்ன? சரி, உங்களுக்கு நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அதை முழுசா வாசிடுவோம். 4:19 வாசிப்போம். என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். இவர் யாருக்கிட்ட சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 சகோதரர்கள், சீமோன் பேதுரு, அந்திரேயா என்று சொல்லக்கூடிய சகோதரர். சீமோன் பேதுருன்னா ஒரே ஆள் தான். சீமோன் பேதுரு, அவருக்கு சீமோன் ஒரு பேரு, பேதுருன்னு ஒரு பேரு. அப்புறம் அவருடைய சகோதரன் பேர் என்ன, அந்திரேயா. இந்த 2 சகோதரர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், என் பின்னே என்ன பண்ணுங்கள், வாருங்கள். அவர் சொன்ன உடனே டக்குன்னு எந்திரிச்சு அவர் பின்னாடி என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க.
இது நிறைய பேருக்கான கேள்வி. என்ன கேள்வி? என்னன்னா இயேசு சொன்னாரு, சொன்ன உடனே இவங்க பாட்டு என்ன பண்ணிட்டாங்க, எந்திரிச்சு போயிட்டாங்களே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதற்கு ஒன்றும் பெரிய காரணம்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க இயேசு சின்னதுலேருந்து வளர்ந்ததை என்ன பண்ணியிருக்கிறாங்க, கண்கூடாக பார்த்துருக்குறாங்க. அவர் சுற்றி தெரிஞ்சதை பார்த்துருக்குறாங்க. அவரை பற்றி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய லக்கு என்ன, அவருடைய வேலை என்ன, அவருடைய ஊழியம் என்ன, இதெல்லாம் கேள்விப்பட்டவங்க அவர் கூப்பிட்ட உடனே என்ன பண்றாங்க, அவர் பின்னாடி போறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் யார் என்பதை புரிந்தவர்களாக, அவர் எதற்காக இவர்களை அழைக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக என்ன பண்றாங்க, அவருக்கு பின்னாடி போறாங்க. இப்போ இயேசு யார்? கடவுள். அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? தேவ ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்காக வந்தார். அப்ப இவங்க எதை புரிஞ்சுக்கிட்டாங்க? இயேசுவை புரிஞ்சு அவர் எந்த ஊழியத்தை செய்வதற்காக வந்தாரோ அந்த ஊழியத்தை நாங்களும் செய்ய என்ன பண்ண வேண்டும், முற்படுகிறோம். ஆகவே நாங்கள் அவரை என்ன பண்ணுகிறோம், பின்பற்ற விரும்புகிறோம். அப்ப இயேசுவை பின்பற்றுவது என்றால் அவரை யார் என்பதை அறிந்து அவர் எதற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை உணர்ந்தவர்களாக, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தங்களை முழுமையாய் அர்ப்பணித்தவர்களாக அவரை என்ன பண்ண வேண்டும், பின்பற்ற வேண்டும். ஆனா இவங்க என்ன சொல்லுது, இயேசு ஜெபம் பண்ணார், நான் ஜெபம் பண்ண போறேன். இயேசு உபவாசம் பண்ணார், நான் உபவாசம் பண்ண போறேன். இயேசு பிசாசு தோறினார், நான் பிசாசு தோறேன். அது கிடையாதுங்க. இயேசு எதற்காக வந்தார்? தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக வந்தார். இப்போ நீங்க அவரை பின்பற்றுகிறீர்களே, நீங்கள் என்னென்ன விதங்களிலே தேவ ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபித்து கொண்டு வருகிறீர்கள்? ஒரு சிலருக்கு தேவ ராஜ்யம்னாலே என்னன்னு தெரியாது. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தேவ ராஜ்யத்திற்கான ஒரு சுருக்கம் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அங்க என்ன இருக்கும்னா, ஈக்குவாலிட்டி அண்ட் ஹார்மனி, அதாவது சமத்துவம், இணக்கம், எல்லாரும் சமம் என்கிற நிலை, எல்லாரும் இணக்கமாக வாழ்கிற ஒரு நிலை. அங்கே தீமை செய்கிறவர்கள் இருக்க மாட்டார்கள், கேடு நினைப்பவர்கள் இருக்க மாட்டார்கள். அதுக்கு பேர் தான் என்னது, தேவராஜ்யம். நீங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். நீங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்கன்னா எல்லாரோடு இணக்கமாக வாழ வேண்டும். நீங்கள் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்க யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. நீங்க தேவ ராஜ்யத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்க யாருக்கும் கேடு நினைக்க கூடாது. அப்ப நீங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள வந்துடுறீங்க. இப்ப இந்த தேவ ராஜ்யத்தை நீங்க என்ன பண்ணணும், ஸ்தாபிக்கணும். அந்த தேவ ராஜ்யத்தை மற்றவருடைய உள்ளத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்போ அது எப்படி செய்யணும்? இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையின்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் தேவ ராஜ்யம் இந்த பூமியில் என்ன பண்ணும், ஸ்தாபிக்கப்படும். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். தேவ ராஜ்யம் என்பது ஒரு முக்கோண வடிவு. கடவுள், நான், இந்த இயற்கை. கடவுள், நான், அப்புறம் இயற்கை. இப்ப இயற்கைன்னு வரும்போது, கிரியேஷன் அப்படின்னு வரும்போது அதுல மனிதர்களும் இருக்கிறாங்க, கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் இருக்கிறது. ஆகவே நான் கடவுளை நேசிக்க வேண்டும். கடவுளை நான் நேசிக்கிறபடினாலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையாய் இருக்கக்கூடிய எல்லா சிருஷ்டிப்புகளையும் நான் என்ன பண்ண வேண்டும், நேசிக்க வேண்டும். இதுதான் தேவ ராஜ்யம். இப்ப நீங்க கடவுளை நேசிக்கிறீங்க, அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிருஷ்டிப்புகளையும் நேசிக்கிறீங்களா? அப்படி நேசிக்கிறீங்கன்னா நீங்க தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க. தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. அந்த உங்களுக்குள்ள வந்த தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில இன்னும் என்ன பண்ணணும், ஸ்தாபிப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும். அதனாலதான் இயேசு அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு, ஏன் பின்னாடி வா அப்படின்றாரு. உடனே அவங்க இருந்துச்சு என்ன பண்ணிட்டாங்க, அவர் பின்னாடி வந்துட்டாங்க. நமக்கு நேரம் ஆகிவிட்டது. இதை நாம் அடுத்த வாரம் என்ன பண்ணுவோம், தொடருவோம். 2வது இயேசு கொடுக்கிற கட்டளை என்ன பண்ணணும், அவரை மட்டும் பின்பற்ற வேண்டும். அவரை மட்டும் பின்பற்றுவது என்றால் தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கணும். அந்த தேவ ராஜ்யத்தை மற்றவர்களுக்கு கொண்டு போகணும். அந்த தேவ ராஜ்யத்தை என்ன பண்ணணும், ஸ்தாபிக்கணும். தேவ ராஜ்யத்தை பற்றிய சரியான கருத்துக்களை நாம் என்ன பண்ணியிருக்கணும்,
புரிந்தவர்களாய் அறிந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.